ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லீகல் diaries. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ரீசெண்டாக பூஜா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் இங்கே பேக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த டைமும் சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரில. அந்தளவுக்கு போட்டு அந்த டேப்லாம் போட்டு சுற்றி சூப்பராக பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பேக்கிங் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராடக்ட் மிஸ் ஆகாது, அதே மாதிரி டேமேஜ் ஆகாமல் கிடைக்கும். உள்ளே வந்து பேக்கிங்குள்ளேயும் நிறையா வந்து அடியில் பேப்பரு, அதுக்கப்புறம் மேலேயும் வந்து இந்த மாதிரி கவர்ஸ்லாம் போட்டு ஒன்று ஸ்க்ராட்ச் ஆகாமல் சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருந்தாங்க. நான் கஷ்டப்பட்டு தான் ஓப்பன் பண்ணேன். அந்த அளவுக்கு பேக்கிங் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கவர்ஸ் வந்து மேலே வச்சுருக்காங்க. நம்ம எவ்வளோ ரொம்ப கம்மியாக ப்ராடக்ட் வாங்கினாலும் பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு திங்ஸ்க்குமே வந்து இந்த மாதிரி கவர் மாதிரி சுற்றி அதை வந்து ஸ்க்ராட்ச் ஆகாத மாதிரி கொடுக்குறாங்க. சூப்பராக இருக்குது பேக்கிங். பாருங்கள் அடியிலையும் வந்து இவ்வளோ பேப்பர்ஸ் கவர் எல்லாம் போட்டு சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ராடக்ட்னு ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்க்கும் இந்த மாதிரி கவர் வந்து சுற்றி இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் கிடைக்கும். அதுக்காக தான் இங்கே வந்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறாங்க. இந்த 2 தீபம் வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் டீட்டெயிலாக வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு ஒரு குட்டி திங்ஸ்னால் கூட அதுக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ கவர் வந்து சுற்றி கொடுக்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் கூட ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ இவங்க பேக்கிங் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் வாங்கியிருக்க இந்த பூஜா ஐட்டம்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இவங்கக்கிட்ட எப்போ பூஜா ஐட்டம்ஸ் வாங்கினாலும் தாழம்பூ குங்குமம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இந்த டைமும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் வாங்கும்போது அது கூடவே குங்குமம் வர்றது ரொம்ப ஸ்பெஷல் தானே. எனக்கு இது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி பூஜா ஐட்டம்ஸ் வாங்கும்போது குங்குமமும் கிடைக்கிறது. ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது டீட்டெயிலாக எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த சந்தன கிண்ணம் ரொம்ப பெருசாகவும் கிடையாது, குட்டியும் கிடையாது, மீடியமாக நம்ம பூஜை ரூமில் வச்சுக்க நீட்டாக இருக்கும். மேலே வந்து இந்த வேவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் அந்த எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்து வாஷ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த க்யூட்டான 2 பவுல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்டெடியாக செமையாக இருந்தது. இந்த பவுல் வந்து சாமிக்கு பிரசாதம் வைக்க நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி கற்கண்டு நட்ஸு இதெல்லாம் சாமிக்கு பிரசாதமாக வைக்க இந்த பவுல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சைஸ் அன்னப்பூர்ணி தாயாக இருந்ததுன்னா நம்ம அன்னப்பூர்ணி தாயாரை அரிசியில் தான் உட்கார வைப்போம். இந்த பவுலில் வந்து அரிசி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னப்பூர்ணி தாயாரை உட்கார வச்சுக்கலாம். சைஸ் வந்து காட்டியிருக்கேன், இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு சூப்பர் குவாலிட்டியான பவுல் இது. நெக்ஸ்ட்டு இந்த 2 பிளேட்டு, ஒன்று வந்து மீடியம் சைஸ், ஒன்று வந்து ஸ்மால் சைஸு. இதுவுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. நல்லா ஸ்டெடியாக சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம விளக்கு வந்து அடியில் தட்டு வச்சு வைப்போம்ல, அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் காட்டியிருக்க எந்த திங்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நான் பர்ச்சேஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளேட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது கூட நீங்கள் என்கொயரி பண்ணி வாங்கிக்கலாம். இது என்னோடய ஓன் பர்ச்சேஸ் தான், எந்த வித ப்ரொமோஷனும் கிடையாது. நல்லா இருந்துச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன்.
அடுத்தது இந்த அழகான அம்சமான 2 விளக்கு. ஒரு விளக்கில் சரஸ்வதி தாயார் இருக்கிற மாதிரி, இன்னொரு விளக்கில் லட்சுமி தாயார் இருக்கிற மாதிரி, ரெண்டுமே வந்து அவ்வளோ லட்சணமாக அமைப்பாக இருந்தது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த சரஸ்வதி தீபம் வந்து நம்ம குழந்தைங்களோட படிப்புக்காக வேண்டி நம்ம வந்து பூஜை ரூமில் வந்து விளக்கேற்றிட்டு வரும்போது அவங்க படிப்பு வந்து நல்லாயிருக்கும். பேக் சைடில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது 2 விளக்குக்குமே. லக்ஷ்மி தாயாரோட முகம் அவ்வளோ ஒரு லட்சணமாக அமைப்பாக இருந்தது. எனக்கு 2 விளக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. விளக்கு ரெண்டுமே வந்து சின்ன சைஸ் தான், இருந்தாலும் பூஜை ரூமுக்கு நல்லா அமைப்பாக இருக்கும். அடுத்தது பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒன்றில் வந்துட்டு ஸ்கொயர் ஷேப்பு, அதில் வந்து இந்த மாதிரி கலசம் போட்ட டிசைன் வந்து இருக்கும். ஃபுல்லாக சுற்றியும் வந்துட்டு இந்த மாதிரி லீஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக பூஜை ரூமில் வைக்கும் போது பூஜை ரூமே ஒரு ஸ்பெஷல் அழகாக மாறிடும். ஏன்னா அவ்வளோ ஒரு அப்படியே மினுமினுப்பாக சூப்பராக இருக்குது. அப்படியே வெள்ளியில் வந்து வச்ச மாதிரியே இருக்குது. பேக் சைடில் வந்து இந்த மாதிரி 4 புஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது. நான் வந்து இது வந்து ஒரு வுட்டில் வராது, இது வந்து ஒரு அட்டை மாதிரி இருக்கும், அதில் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சேன். பட் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்க ஸ்டாண்டு, இதில் வந்துட்டு ஒரு பூ மாதிரி டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே அப்படி தான் ஸ்டெடியாக சூப்பராக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக வந்திருக்கு. இது ரெண்டுமே சைஸ் வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த 2 குட்டி ஸ்டாண்டுமே வந்து நம்ம விளக்கு ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட குட்டி குட்டி விக்கிரகங்கள் இருந்தால் அதை வச்சு பூஜை பண்ணுறதுக்கும் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் நான் ரீசெண்டாக வாங்கின பூஜா ஐட்டம்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.